அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 667 676 வரை மொத்தம் 10 வரிகள் விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைபல அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருணிலை வகுத்த அருட்பெரும் ஜோதி. திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்த அருட்பெரும் ஜோதி. மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்று அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ இந்த 10 வரிகள் பார்க்குறதுக்கு முன்னாடி சென்றைய பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம்? சென்றைய சில பதிவுகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்களை பற்றி விரிவாகவும் அவற்றின் கலப்புகளை பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கடல், மலை, நதிகள், காற்று அவற்றை பற்றியும் கடவுள் அவற்றில் எல்லாம் எவ்வாறு விளங்குகின்றார் அப்படின்றத பற்றி வள்ளல் பெருமான் விரிவாக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு விதமான அண்டங்கள், அப்புறம் பல்வேறு விதமான வெளிகள், அதாவது பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி, இப்படின்னு பலவிதமான வெளிகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் உருவம், அருவம், அருவம் அவற்றில் எல்லாம் கடவுள் எப்படி விளங்குகின்றார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்புறம் விதைகள், அதன் விளைவுகள், விதை, அதனுடைய முளைப்பு மற்றும் அந்த முளைப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள், இவற்றையெல்லாம் இதுவரைக்கும் பார்த்தோம். ஸோ அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா பொருட்களிலும், உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் அப்படின்னு எந்த விதமான பேதம் இல்லாமல் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதை அந்த பொருட்களை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து, பஞ்சபூதங்களாகட்டும், சாதாரண பொருட்களாகட்டும், அதே மாதிரி இந்த இயற்கை பொருள்கள், இயற்கையில் உள்ள இந்த கடல்கள், மலை, நதிகள் எல்லாத்தையும் பற்றி விரித்து அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கும் அந்த எண்ணம் வரணும். அதை சொல்கிறதுக்கு தான் ஒன்று ஒன்றையும் பர்டிகுலராக சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக இதெல்லாம் இருக்காங்க. எல்லா பொருள்களிலும் நீக்கமர இறைவன் இருக்கிறார். அவர் இந்த இறைவன் ஒருவரே, அவர் எல்லா பொருள்களிலும் உள்ளீடாக இருக்கிறார். அந்த நிலைப்பாடு நம்ம மனசுக்குள்ளே வரணும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த 10 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறை விளக்கத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, வண்ணம், வடிவு, சிறுமை, பெருமை, திண்மை, வன்மை அப்படின்லாம், மென்மை இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. திண்மையாக இருக்குது, திண்மை, மென்மை இப்படின்னு பல விதமாக இங்கேயும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த 10 வரிகளில் பார்ப்போம். முதல் 2 வரிகளில் வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைபல அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது மதம் மற்றும் சமயங்களில் பல்வேறு வண்ணங்களில் இறைவனை காட்டியிருக்கிறாங்க. பல வடிவங்களும் கண்டவுடன் மயங்கும் வகையில் ஞானிகளின் அறிவின் தரத்திற்கு ஒப்ப கற்பனையாக காட்டப்பட்டுள்ளது. எது காட்டப்பட்டுள்ளது? இறைவன். அந்த இறைவனை அந்தந்த சமய மதங்களில் உள்ள அந்த அருளாளர்களுடைய அவர்களுடைய தரத்திற்கு ஒப்ப,
அதை வந்து பலவிதமான வடிவங்களாகவும் பலவிதமான நாமங்கள் பலவிதமான பெயர்கள் சொல்லியும் அந்த கடவுள் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி வரக்கூடிய அந்த சமயத்தை சார்ந்தவர்களும் அதையே பின்பற்றி அந்த நாம ரூபங்களையே பின்பற்றி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலை. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைபல அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது பல்வேறு வண்ணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் இறைவனை காட்டியதால் உண்மை அறியாது மயங்கிய வகை பலவாய் உள்ளது. ஆயினும் அவையெல்லாம் இறைவனை நெருங்கி அடைவதற்கு என்றே என வகுத்த அருட்பெரும் ஜோதி. சரி, இதுதான் அந்த 2 வரிகளுக்கான விளக்கம். அடுத்த 2 வரிகள், சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெரும் ஜோதி. 2 வார்த்தைகளை சொல்கிறாங்க. சிறுமையில் சிறுமை, சிறுமையில் பெருமை. சிறுமையில் சிறுமை அப்படின்னா தீய குணங்கள் வந்து நமக்கு வந்து இழிவை உண்டாக்கும். எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஒரு தவறான வழியில் போனோம்னா அது வந்து மற்றவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு பழி சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி நல்லவனாக இருந்தான் இப்படி போய் கெட்டு போய் சீரழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி. நல்ல தீய வழியில் போனால் கண்டிப்பாக அது இழிவை தான் உண்டாக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த தீய குணங்கள் வந்து நம்மகிட்ட அண்ட விடாமல் சிறுத்து இருத்தல் வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது சிறுமை தரும் தீயனவற்றில் நாம் சிறுமை காட்டுவதே சிறுமையில் சிறுமை. அந்த தவறான விஷயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சிறுமை காட்டணும். அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதைத்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சிறுமையில் சிறுமை அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அந்த சிறுமையில் பெருமை சேருவதால் அச்சிறுமையில் பெருமை எனப்பட்டது. அதாவது நம்ம தவறான வழியில் போகாமல் இதே மாதிரி நல்ல வழியில் நம்ம பயணிச்சுட்டே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, தப்பாக வந்து எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. அதைத்தான் அந்த சிறுமையில் பெருமை அப்படின்றாங்க. இதுவே அறிவு தரும் விளக்கமாக வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருநிலை வகுத்த அருட்பெரும் ஜோதி. இப்போ வந்து இங்கே 2 வார்த்தைகள், பெருமையில் பெருமை பெருமையில் சிறுமை. சரி, பெருமையில் பெருமை அப்படின்றத வந்து இப்போ கடவுளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து கடவுளை வந்து புகழ்ந்து பேசி புகழ்ந்து பாடி அனுதினமும் அதே பயணத்தில் இருக்கார். அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, பெருமையில் பெருமை. அந்த கடவுளை பெருமையாக பேசாமல் தற்பெருமையே பேசுகிறாங்க பார்த்தீங்களா. சில பேர் தன்னையே உயர்த்தி பேசிட்டு வர்றாங்கல்ல, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பெருமையில் சிறுமை. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, இழிவாக பேசுவாங்க. அவன் என்னப்பா எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை இழிவாக பேசுவாங்க. இதை வந்து பெருமையில் சிறுமைன்றாங்க. அதான் அந்த 2 தன்மைகளையும், அதாவது பெருமையிலே பெருமையும் ஒரு பெருமையிலே சிறுமையும் உண்டாகுமாறு அருளால் வகுக்கும் அருட்பெரும் ஜோதி. சரி, இது இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். அடுத்து, திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்த அருட்பெரும் ஜோதி. திண்மை என்பது நல்ல கொள்கைகளை பின்பற்றி வாழும் மன உறுதி, மனதிடம், மன வலிமை, மன உறுதி, இந்த மாதிரி பல விதங்களில் சொல்லலாம். திண்மைனா என்ன பண்ண, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மன உறுதி. அந்த எதையுமே அந்த எடுத்த காரியங்களில் அந்த நல்ல காரியங்களை விடாமல் அந்த வெற்றி பெறணுன்றத வைராக்கியத்தோடு இருக்கோம்ல, அதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திண்மைன்னு சொல்கிறோம். அந்த மன உறுதி வந்து எல்லா நேரங்கள்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால அது மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாறாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, திண்மையில் திண்மை. எந்த சூழ்நிலைகள் எந்த விதமான சூழ்நிலைகளும் நம்ம அந்த நல்ல வழியிலேயே தான் நான் போவேன் அப்படின்ற அந்த நிலைப்பாடை மாற்றாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, திண்மையில் திண்மை அப்படின்றாரு. அந்த உறுதியான அந்த திண்மை, அந்த நிலைப்பாடு நேர்மையான வழியில், அறவழியில், நீதி வழியில்
தளராது நடப்பது திண்மையில் நேர்மை. அந்த திண்மையும் நேர் வழியில் இருக்கணும், சரியான வழியில் போகணும். தவறான வழியில் போய் இது உறுதிப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நேர் வழியில் போகணும். நம்ம எண்ணமும் சரியான, கொள்கையும் சரியாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த பிடிப்பும் தளரக்கூடாது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, திண்மையில் நேர்மை. அந்த நேர்மை தவறாத அந்த கொள்கைகளை பின்பற்றி நம்ம போகணும் அப்படின்றார். அதுதான் திண்மையில் நேர்மை. இவை ஒன்றுக்கொன்று நெருங்கி விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்று அமைத்த அருட்பெரும் ஜோதி. மென்மையாகவும் சாதுவாகவும் இனிமையாகவும் சுமூகமாகவும் மற்றவர்கள் நம்மிடம் பழகும்போது நாமும் அதைவிட சற்று மேலாகவே அவர்களிடம் சுமூகமாகவும் சாதுவாகவும் இனிமையாகவும் பழகவும் பேசுவோம். இதுதான் உண்மை. இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, மென்மையில் மென்மை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டெலிஃபோனே ஒரு ஃபோன் வருது, மொபைலில் ஒரு நம்பர் வருது, பரிச்சயம் இல்லாத ஒரு நம்பர் வருது. நம்ம எடுத்து பேசுகிறோம். அப்போ அந்த பக்கத்தில் உள்ளவங்க உங்களை ஒரு க்ரீட்டிங் பண்ணுறாங்க. எடுத்தோடனே வணக்கம் சார், வணக்கங்க சார், ஏதோ ஒரு விஷயமா பேசுகிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா சார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போதே அந்த தொனி, அந்த முறைகள் எல்லாமே நம்ம பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளும் என்ன பண்ணுறோம், வணக்கம் சார் ரிப்ளை பண்ணுறோம். அவங்க எந்த அளவுக்கு சாந்தமாக பேசுகிறாங்களோ அதை விட பொலைட்டாக நம்ம இயல்பாகவே நம்ம பேச ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். அன்றாட நிகழ்வுகளிலே பார்த்தா நம்ம பல பேர்கிட்ட நம்ம பழகுறோம். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது மாதிரி உங்களுக்குமே நடந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணி பாருங்கள், வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த மென்மையில் மென்மைன்றது எதிர்த்து நம்மளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நம்மகிட்ட பழகுறாங்க பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் நம்மளும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அவங்க பொலைட்டாக ரொம்ப சாதுவாக இதாக பேசும்போது எப்படிப்பட்ட கோபக்காரங்கள் இதாக இருந்தாலுமே அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, பொலைட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க. சரி, இதே இது அந்த அமைதியாக பேசுகிறவர் என்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஈகோ டச் பண்ணாத வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணிடுறேன், நானும் என்ன பண்ணிடுறேன், வார்த்தைகள் அவர் கோபமாக ஒரு நம்மளுக்கு, அதாவது நம்மளை அந்த ஈகோவை தூண்டுற அளவுக்கு அவர் பேசிட்டாருன்னா நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அவருக்கு ஒரு ரிப்ளையும் ஹார்ஷ் ரிப்ளை, ஒரு கடுமையான ரிப்ளையை நம்ம அவருக்கு கொடுக்குறோம். இதைத்தான் மென்மையில் வன்மை இல்லாத நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் நம்ம அமைதியாக இருக்கணுன்றார். இதைத்தான் மென்மையில் வன்மை. அதாவது அவர்களிடம் அந்த மிக மிக மென்மையாக அவர்களிடம் நடந்து கொள்வது மென்மையில் மென்மைன்னு சொன்னாங்க. அந்த மென்மையான குணம் சந்தர்ப்பம் மற்றும் சூழ்நிலைகளால் எக்காரணம் கொண்டும் விலகாமல் உறுதியாக இருப்பது மென்மையில் வன்மை. அது இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோனில் என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு. முதல்ல அமைதியாக பேசுனது மாதிரி இல்லாமல் இப்போ பேசக்கூடிய நபர் என்னிடம் ஒரு கடுமையாக பேசுகிறாரு. போன வாரம் அவங்ககிட்ட பேசுகிறேன் சார், அதுக்கு என்ன ஒரு ரிப்ளைமே பண்ணாமல் இருக்கீங்க, என்ன சார் படித்தவங்க செய்கிற செயலா சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னுடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பேசும்போது நானும் என்ன பண்ணிடுறேன், கோபப்பட்டுடுறேன். அவருக்கு அந்த டாமினேட் பண்ணி அவரை ஆஃப் பண்ணுற மாதிரி நான் பேசணும். இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, அந்த சமயத்தில் அந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த இடத்துலையும் நம்ம அமைதி சாந்தம் அதை கடைபிடிச்சு, ஓகே சார் நீங்கள் சொல்கிறது பார்த்துட்டு சொல்கிறேன் சார், அமைதியாக தான் பேசணும். ஏன்னா அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கார் நம்மளுக்கு தெரியாது. மேபி அவருக்கு ஒரு இயலாமை இருக்கலாம், அந்த விஷயம் நடக்கலையேன்ற அந்த ஆதங்கம் இருக்கலாம். அதன் வெளிப்பாடாக அவர் பேசுகிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாரு, எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பவர்களுக்கு மென்மையில் வன்மையும் முடியாத காரியமாக இல்லாமல் அடைவதற்கு நெருக்கமாக அமைத்த அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம அவரிடம் ஒரு எதிர்வினை ஆற்ற மாட்டோம். அப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம், சாந்தம் அமைதியை கடைபிடிப்போம். எப்போ நம்ம எதிர்பட்டவர்கள் நம்ம மேலே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஒரு தவறான, அதாவது நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி அந்த சூழ்நிலைகள் பேசும்போதும் நடக்கும்போதும் நாம் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருப்போம்.
இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மென்மையில் வன்மை அப்படின்றாங்க. ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.